இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நார்மலாவே வந்துட்டு நெறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் தான் கேட்பாங்க. ஆனா, கிராஸ் கட்டிங் நம்ம போடும்போது இந்த இடத்துல வந்து அது ஒரு மாரி லேயர் மாரி ஃபார்ம் ஆகும். ஒரு சிலர் பாடிக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணாது. ஆனா, அதுவே ஸ்ட்ரெய்ட்டா போடும்போது இந்த மாரி வந்துட்டு லேயர் ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கிராஸும் வேணும். அதே சமயத்தில அவங்களுக்கு வந்து அம் லேயரும் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல வந்து லேயர் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா, இந்த கிராஸ் வந்து போட்டு பாருங்க. இந்த கிராஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம இந்த மாரி போட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டாவே மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெய்ட்டாவே மார்க் பண்ணிட்டு, இப்ப இது வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டிங் ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு ஓகேங்களா? மேல வந்து நம்ப அவங்க பாடிக்கு ஏத்த மாரி வந்து நம்ப அந்த ஸ்ட்ரெய்ட் வந்து மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? கப் ஷேப்க்கு. ஹைட் வந்துட்டு நான் 13 வச்சிருக்கேன். இந்த 13லேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து 13லேருந்து இந்த இடத்துலருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில வரணும். வெளியில வந்து கரெக்ட்டா இந்த இடத்துலருந்து 4 ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து 4 பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா இந்த 13லேருந்து இங்க ஹைட் மார்க் பண்ணிட்டு, இங்கேருந்து ஒரு கோடு. இந்த இடத்துலருந்து இங்க வந்து 4 அதாவது 1 இன்ச் வந்து வெளியில போயிடணும். 1 இன்ச் வந்து வெளியில போயிடணும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெய்ட் கட்டிங்க்கு இந்த இடத்துலருந்து இங்க தான் நம்ம 4 வைப்போம். அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வைப்போம். ஆனா, இதுல வந்து கிராஸ் அதாவது ஸ்ட்ரெய்ட்லயே வர கிராஸு. அப்ப நம்ம கப் ஷேப் மட்டும் கிராஸா போடுற மாரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ்ல இருந்து 1 இன்ச் இங்க வெளியில இப்டி தள்ளிறணும். தள்ளிட்டு, அதுலருந்து இங்க 4 மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு, இந்த வெளியில 1 இன்ச் தள்ளனோம்ல, அதுலருந்து இங்க 1 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அதுலருந்து இங்க 1 1/2 இன்ச்சு. அப்புறம் வந்துட்டு, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, சைடுல இருந்து 1 1/2 இன்ச்சு. அப்படியே மார்க் பண்ணிட்டு, இப்ப இங்கருந்து ஒரு கோடும், இங்க மேலருந்து 1 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுலருந்து ஒரு கோடும் நம்ம போட்டுறணும். இப்படி கிராஸா இப்படி நம்ம கொண்டு வரும்போது, நல்லா வந்து கப் ஷேப் வந்து இழுக்கம் குடுக்கும். இப்படி இழுக்கம் குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து இந்த சைடுல வந்து லேயரும் ஃபார்ம் ஆகாது. இது வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டிங்லயே வர கிராஸ் அழகா இருக்கும். இது ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.